ஆய்த்திமலை சதா சகாய அன்னை இன்தனம் பற்றிய வரலாறில் நான் நினைக்கின்றேன் இதுதான் கடைசி பாகமாக இருக்கு. ஒரு மாதிரியா முடிச்சுட்டாரான்ற மாதிரி உங்களுக்கு இருக்கும். 2020 புதிய பங்கு தந்தையாக யார் வரப்போகின்றார் என்றால் அநேக மாணவர்களுக்கு தெரியும். ஃபாதர் ஜெரிஸ்டன் வின்சென்ட் அவர்கள் தான் வரப்போகின்றார் என்று தெரியும். அவர்தான் ஆலயத்தை பொறுப்பெடுக்கின்றார். வந்தவுடன் ஒரு புதிய ஆலயம் கட்டுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்கின்றார். முன்னால் இருந்த ஆயரிடம் இந்த ஆலயம் கட்டுவதற்கான அந்த ப்ரொபோசலை எழுதி அவரிடம் வழங்குகின்றார். அவர் அதை அனுப்பி அதற்குரிய அனுமதியை பெற்று தருவதாக கூறுகின்றார். நாட்கள் நகர்கின்றன, மாதங்கள் நகர்கின்றன, ஆனால் அதற்கான முடிவுகள் எட்டப்படவில்லை. நானும் நினைக்கின்றேன் அந்த ஆலயத்தை இடிப்பதற்கு மாதா விரும்பவில்லை போல்தான் எனக்கு தெரிகின்றது. ஏனென்று சொன்னால் அவை இருக்கின்ற அந்த இடத்திலிருந்து தன்னை வேற ஒரு இடத்தையும் மாற்ற வேண்டாம் என்கின்ற ஒரு நோக்கத்தில் தான் அவை இருக்கிறவு போல். ஆயரிடமும் கேட்கின்றார். ஆயரிடமும் இருந்த பதில் வரவில்லை. திரும்பவும் 2வது தடவையாக ஆயரிடம் கேட்கின்றார். திரும்பவும் ஆயர் அதற்கான அனுமதி கிடைக்கவில்லை என அவர் கூறுகின்றார். இவ்வாறு இருக்கும் பொழுது நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த புகைப்படத்தை தாண்டவழிக்கு முதல் தரம் கொண்டு போறதுக்கு முயற்சி எடுத்துருக்கிறாங்க, அது முடியல. 2ஆம் தரம் படத்தை நற்கருணை பீடத்துக்கு இருக்கிற இடத்திற்கு மாற்றத்திற்கு அந்த இடத்திலிருந்து மாத்திரத்துக்கு முயற்சி செஞ்சாங்க, அதுவும் முடியல. ஆலயத்தை 2014ஆம் ஆண்டு பிற்பகுதியை கொஞ்சம் நீட்டுவதற்காக முயற்சி எடுத்திருக்கின்றார்கள், அதுவும் முடியல. குண்டடிப்பட்ட போது கோயில் உடையல்ல, அதற்கு விதமான சேதாரமும் ஏற்படல. இப்பொழுது புதிதாக ஆலயம் கட்டுவதற்காக எடுக்கப்பட்ட முடிவும் 2வது தடவையாக தடைப்பட்டிருக்கின்றது என்று நீங்கள் நோக்கினால் ஒன்று மட்டும் விளங்குகின்றது. மாதா அவ்விடத்தை விட்டு நான் விலக மாட்டேன், அதுதான் எனது இடம், என்னை அதிலிருந்து மாற்ற வேண்டாம், நான் இதிலேயே இருக்கின்றேன் என்று இன்றைக்கு வரை அவர் அடம் பிடித்துக் கொண்டிருப்பது இதிலிருந்து உங்களுக்கு புலப்படுகின்றதோ இல்லையோ எனக்கு தெரியாது, எனக்கு புலப்படுகின்றது. இவ்வாறு இருக்கும் பொழுது 2024ஆம் ஆண்டுக்கான பெருநாள் திருப்பலியை நடத்துவதற்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்படுகின்றது. அப்பொழுது திருப்பலியை முன்னால் இருந்த ஆயரிடம் அவர்கள் தான் நடத்துவதற்காக கூறப்பட்டது. ஆனால் அவர் நோய்வாய்ப்பட்டிருந்த காரணத்தினால் புதிதாக வந்திருக்கின்ற ஆயர் அந்த திருப்பலியை ஒப்புக் கொடுப்பார் என எதிர்பார்க்க இருந்தாலும் அவர் குறிப்பிட்டிருந்தார், இல்லை என்னால் முடியும், நான் அந்த திருப்பலியை ஒப்புக் கொடுப்பேன், சதா சகாய அன்னைக்கு நான் இந்த திருப்பலியை வைத்து முடிப்பேன். அந்த திருப்பலியை சிறப்பாக நடத்தி முடித்து ஒப்பேற்றி அவர் முடித்திருந்தார். உண்மையில் அது மாதாவால் அவருக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம் என்று கூறலாம். அதுதான் அவர் கடைசியாக நடத்தப்பட்ட ஒரு திருப்பலியாக பதிவிடப்படுகின்றது என்பதை இவ்விடத்தில் மனவேதனையுடன் அதற்கு பிற்பாடு அவர் இவ்வுலகத்தை விட்டு அவர் சென்று விட்டார். எனவே மாதாவுக்காக அவர் கடைசியாக செய்யப்பட்ட திருப்பலியாக அந்த திருப்பலி இருக்கின்றது. இதன்போது 2024ஆம் ஆண்டு யாத்திரையின் போது கொண்டு வருவதற்காக புதியதொரு மரத்திலான ஒரு அழகான மாதாவின் சுருவம் இந்தியாவில் கோவாவில் இருந்து அருட்தந்தை அவர்களினால் பெறப்பட்டு கொண்டு வரப்பட்டிருந்தது. இப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் நல்ல மழை அடித்துக் கொண்டிருக்கின்றது. ஆலயம் எல்லா பக்கமும் ஒழுகத் தொடங்குகின்றது. ஃபாதர் ஆலயத்தை கொண்டு கவலையாக பார்த்து கொண்டிருக்கின்றார். ஆலயத்தை கட்டவும் முடியவில்லை, ஆலயத்தை திருத்தவும் முடியவில்லை என்று சிந்தித்தவாறு இருக்கின்றார். அப்பொழுது மாதா அனுப்பிய ஒரு தூதர் போல ஒருவர் அந்த ஆலயத்திற்குள் வருகின்றார். கொழும்பில் இருந்து வருவதாக அவர் ஃபாதரோட காய்ச்சி கொண்டு நிற்கிறார். கதைக்கும் போது சொல்றேன், என்ன ஃபாதர் இந்த கோயில் இப்படி ஒழுகுது, சரியான மோசமா இருக்கு, இதை நீங்க திருத்தி எடுக்கிற இல்லையா ஃபாதர், இதை நீங்க திருத்துங்க என்று ஃபாதர்கிட்ட சொல்லியிருக்கிறார். ஃபாதரும் என்ன சொல்லியிருக்கிறார், திருத்தத்தான் வேண்டும், துவங்க வேண்டிய பிரச்சனையாத்தான் இருக்கு என்று கதைக்கிறார். அப்பொழுது உடனடியாக அவர் 5 லட்சம் ரூபாய் காசை ஃபாதரிடம் கொடுக்கின்றார். ஃபாதர் உடனே சொல்கின்றார், இல்லை இது இப்பொழுது எனக்கு வேண்டாம், நான் அதை ஆரம்பிக்கும் பொழுது கதைக்கின்றேன் என்று சொல்லிவிட்டு அப்பொழுது வந்தவர் என்ன செய்கின்றார், புதிதாக வந்திருக்கும் ஆயரிடம் தொடர்பை ஏற்படுத்தி இப்படி சொல்லி 5 லட்சம் ரூபாய் காசை ஆயரிடம் கொடுத்திருக்கின்றார். ஆயர் அந்த 5 லட்சம் ரூபாயை பெற்று உடனடியாக ஃபாதரிடம் தொடர்பை ஏற்படுத்தி உடனடியாக அந்த ஆலய திருத்த பணிகளை மேற்கொள்ளுமாறு கேட்டிருக்கிறார். அதற்கிடையில் ஃபாதர் சொல்லி இப்படி நாங்கள் கோயிலில் திருத்த முயற்சியை எடுக்கிறோம். உடனடியாக அவர் 1 லட்சம் ரூபாய் காசை ஃபாதரிடம் கொடுத்திருக்கின்றார். எனவே அங்கு கொடுக்கப்பட்ட அந்த 1 லட்சம் ரூபாயும் மீதியாக போடப்பட்ட 5 லட்சம் ரூபாயும் வைத்து பணியை அவர் ஆரம்பிக்கிறார். உடனடியாக கூரையில் இருந்த சகல ஓடுகளும் கலட்டப்பட்டு புதிதாக மரங்கள் அடிக்கப்பட்டு முற்றும் முழுதாக திருத்தப்பட்டு ஓடுகள் மாற்றப்பட்டு அந்த பணி மேற்கொள்ளப்படுகின்றது. இவ்வளவு பணியையும் செய்து கொடுத்திருக்கின்றவர்கள் ஃபாதர் ஜெரிஸ்டன்
அவர்களின் சகோதரர்கள் அவர்கள் மாதாவிற்காக இலவசமாக செய்து கொடுத்திருக்கின்றார்கள். உண்மையில் அவர்கள் ஆசிர் என்றும் மாதா அவர்களுடைய ஆசிர் அவர்களுக்கு கிடைக்கும் என்று நான் நினைக்கின்றேன். மாதாவின் படம் கலட்டப்படுகின்றது, மீண்டும் புதுப்பொலிவுடன் செய்யப்படுகின்றது, மீண்டும் திருத்தப்படுகின்றது, புதுவாக்காக அந்த படம் மிளிரிக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது பார்த்தாலும் அந்த படம் மிகவும் அழகாக இருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆலயத்தின் உள்ளே இருக்கின்ற சகல சுவர்களும் பூச்சிகள் தட்டப்பட்டு புதிதாக பூசப்படுகின்றது. நிலத்தில் இருக்கின்ற பழைய மாபிள்கள் அவ்வளவும் அகற்றப்பட்டு புதிதாக மாபிள்கள் பொருத்தப்படுகின்றது. மாதாக்கு இருக்கைக்கு புன்புறமாக ஒரு வித்தியாசமான சிந்தனையுடன் காட்சிகளுடன் அந்த சுவர் அலங்காரம் செய்யப்படுகின்றது. அத்துடன் ஆண்டவரின் திரு சிலுவையின் அறையப்பட்ட காட்சி சுருவம் அங்கு மிகவும் சிறிதாக வைக்கப்பட்டாலும் அனைவரின் மனங்களை கவர்ந்ததாக இப்பொழுது இருப்பதை நாம் அவதானிக்க முடிகின்றது. அதன் பிற்பாடு பீடம் முற்றுமுழுதாக மாற்றப்பட்டு மரத்தினால் புது வேலைப்பாடுகளுடன் செய்யப்பட்டு மாற்றப்படுகின்றது. எனவே இந்த ஆலயத்திற்கு சவுண்ட் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த சவுண்ட் சிஸ்டம் முழுவதையும் மாற்றி கொண்டு வந்தது. வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. திருவிழா காலம் ஆரம்ப நவநாள் துவங்க இருக்கின்றது. எப்படி அதை முடிப்பது என் காசு பணமாக இருந்தது, பிரச்சனையாக இருந்தது, சிக்கலாக இருந்தது. எல்லாவற்றையும் மாதா பார்த்து 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 அவருக்கு வழங்கி இருந்தார். அவரும் பார்த்து 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 அன்னை அவளின் வீட்டை அலங்கரித்துக் கொண்டே இருந்தார். நாட்கள் நெருங்கிவிட்டன. இப்பொழுது ஆலயத்தில் நவநாள் நடந்து கொண்டிருக்கின்றன. திருவிழாக்கான ஆயத்தங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இதற்காக உதவி செய்தவர்களை பாராட்டத்தான் வேண்டும். அது எமது இந்து மக்களாக இருந்தாலும் சரி, எமது கத்தோலிக்க மக்களாக இருந்தாலும் சரி, தூர இடத்தில் இருந்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு மாதா செய்த சகாயத்திற்காக அள்ளி அள்ளி கொடுத்திருக்கின்றார்கள். மாதா நிச்சயமாக அவர்களுக்கும் அள்ளி கொடுப்பா என்பதில் எந்த விதமான ஐயப்பாடுகளும் இல்லை. இதில் கட்டாயம் ஒரு விடயத்தை நான் குறிப்பிட வேண்டும். என்னிடம் பகிர்ந்திருந்தார். இந்த ஆலயத்திற்கு வேலை செய்ய வந்த ஒரு இந்து இளைஞர் குறிப்பிட்டிருந்தார். தான் மாபிள் வேலைகள் செய்து கொண்டிருக்கும் பொழுது செய்தவர் குறிப்பிட்டிருந்தார். தான் எங்கேயோ ஒரு இடத்தில் வேலை செய்திருக்கும் பொழுது ஒரு கனவில் ஒருவர் வந்து தேவாலயத்தில் வேலை செய்ய போகின்றாய் என்று சொன்னது தனக்கு தெரிந்ததாகவும், தான் இங்கு வந்த பிறகுதான் தான் நினைத்ததாம் இந்த ஆலயத்தில் தான் வேலை செய்ய வந்ததாகவும் கூறியிருந்தார். அன்றிரவு மாபிள் அனைத்தையும் பதித்துவிட்டு தான் இரவு தூங்கும் போது ஆலயம் அவருக்கு முன்பாக மாதா வந்து நின்று, மகனே, எனது ஆலயத்தை, எனது வீட்டை நீ அலங்கரித்து தந்ததற்கு நன்றி என்று சொன்னதாகவும் அவர் அந்த பதிவேற்றத்தில் குறிப்பிட்டிருந்தார். உண்மையில் எனக்கு கேட்கும் பொழுது மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. எனவே இப்படியான சகாயங்களை அவர் செய்து கொண்டிருக்கின்றார் மாதா. அதன் போது இன்னொரு விடயத்தை அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக இந்த முறை மாதாவின் ஆசி கிணறு நீர் திறந்து கொடுக்கப்படும் என அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இப்பொழுது அந்த ஆசி கிணறு நீர் எங்களுடைய அருட்சகோதரிகள் இருக்கும் இடத்தில் இருக்கின்றது. அதை இந்த முறை திறந்து விடுவதாக அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அதுக்கும் ஒரு நல்ல விடயமாக இருக்கின்றது. தற்போது இலங்கை திருநாட்டில் இருக்கின்ற ஒரு நல்லதொரு திருத்தலமாக ஐத்தியமலை சதா சகாய அன்னை திருத்தலம் இருக்கின்றது. எனவே இந்த திருத்தலம் இன்னும் சிறக்க வேண்டும், மேலும் சிறக்க வேண்டும். எனவே நீங்கள் அனைவரும் அதற்குரிய ஒத்துழைப்பை நல்க வேண்டும் என நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல் எதிர்வருகின்ற 6ஆம் தேதி யாத்திரை நடைபெற இருக்கின்றது. இந்த யாத்திரையில் பேதங்கள் மறந்து இன மத விடயங்களை கடந்து அனைவரும் யாத்திரைகளாக வர இருக்கின்றார்கள். இந்த யாத்திரைகள் வரும் பொழுது தங்கள் வேண்டுதல்கள் நிறைவேறியவர்கள் அனைவரும் வருபவர்களுக்கு தாங்கள் மாதா கொடுப்பது போல் தாங்கள் கொடுக்கும் தண்ணீரில் இருந்து, கஞ்சிகளில் இருந்து, அந்த பானங்களில் இருந்து, இந்த உணவுகளில் இருந்து அனைத்தும் மாதாக்காக கொடுக்கின்றதாக அவர்கள் நினைத்து கொடுப்பது அவங்களுக்குரிய கிடைக்கின்ற கைங்காரியம். எனவே இதை செய்கின்றவர்கள் மற்றும் சேவையாளர்கள், அரசு உத்தியோகத்தர்கள் அனைவருக்கும் அன்னையின் ஆசி என்றும் கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு 7ஆம் தேதி திருவிழாவின் திருப்பலி மிகவும் சிறப்பாக நடைபெறும். நீங்களும் வந்து ஆசீர்வதிங்கள் என்று கூறிக்கொள்கின்றேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. இன்னும் ஒரு தொகுப்பு இருக்கு. கடைசியாக இன்னும் ஒரு தொகுப்பை நான் உங்களுக்கு வெளியிடுகின்றேன். விருப்பமானவர்கள் அதை பாருங்கள்.